காலையிலே நினச்சா சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க. என்ன சொன்னால் இந்த எங்கிட்ட பிள்ளைகள் இருக்கிற தானே, இப்போ ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ எல்லாம் அவங்க என்னென்னா அந்த ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் வந்து ஆன்லைன் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில். அப்போ அதில் என்ன செய்கிறேன், கிடைக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள்லாம் வந்து எட் பண்ணிடுறேன். எல்லோரும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாரையும் எட் பண்ணிடுறாங்க. எட் பண்ணால் என்ன, அவங்களுக்கு அவங்க வந்து மனசை கவர்ற அளவுக்கு எது சரி இருந்தால் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில். அப்போ இதில் என்ன செய்கிற, கொஞ்சம் பேர் வந்து ஒரு சிலவங்க வந்து ப்ரொஃபைலை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க தானே. அப்போ அதில் பார்த்துட்டு அதில் போய் என்ன மெசேஜ் போடுறது தெரியுமா, ஃபஸ்ட்டுக்கு போடுற யூ நேம், அந்த யூ நேமில் வந்து வெறும் அந்த யூ எழுத்து மட்டும் தான் போடுறேன். அதுக்கு நான் வந்து காலையில் போட்டேன் கன்சிகான்னு போட்டேன். அப்போ சரி, அதுக்கு யூஏஹெச் அந்த யூ எழுத்து மட்டும்தான். அப்போ நான் போட்டேன் 55. அதுக்கு பிறகு கேட்டேன், என்னடா அம்பி போலீஸு கால் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன ரிப்ளை வந்து தெரியுமா, வை அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு எழுத்தால். இல்லை இது குறைந்து சொல்லலை, இருந்தாலும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஒன்று தான். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தைரியம் ஒன்று ஏற்படுது அந்த இடத்துல, பையன் இல்லாமல் இதனால செய்யணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து எது தெரியாட்டி நம்ம எழுதி போடுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. அதனால் இதுக்கு நம்ம பாராட்டி ஆகணுங்க கட்டாயம். வந்து இது வந்து ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கும் கூட பாராட்டணுங்க, கட்டாயம் பாராட்டியே ஆகணும்.